திரு இளையராஜா இளையராஜா வந்து நேற்று ஒரு சமூக வலைதளங்களில் வந்து விஜய் அவர்கள் நடித்த ஒரு படத்தினுடைய பாடல்களை வந்து போட்டிருக்காரு. அதில் வந்து சின்ன தம்பி உன்னை நம்பி இந்த நாடு காத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவை வந்து அவர் போட்டிருக்காரு சார். எல்லோருமே மனம் திறந்து நம்முடைய தமிழக வெற்றிக் கழகத்துறை தலைவர் தமிழகத்தை ஆள வேண்டும் என்ற நோக்கம்தான் இந்த இசை தட்டு வெளியிடப்பட்டிருக்கிறது. அது மக்களுடைய பிரதிபலிப்பு, அவர் மட்டுமல்ல. நேற்று திரு வைகோ அவர்கள் கூட சொல்லியிருக்காரு, இளம் தலைமுறை வாக்காளர்கள் வந்து அதிகமாக தாவேக்காவை தான் ஆதரிச்சிருக்காங்க, ஆச்சரியப்படும் முடிவுகள்லாம் வெளிவரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சார் திரு வைகோ. உண்மையிலேயே மனம் திறந்து அவர் சொல்லியிருக்கிறார், அதுக்கு பாராட்டுது. ஒருவேளை பெரும்பான்மை கிடைக்காத பட்சத்தில் அதிமுகவோட கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்கா? பெரும்பான்மை என்ற நிலைக்கே இல்லை. 150 200 சீட்டுகள் நாங்கள் வெற்றி பெறுவோம். அதுதான் இந்த தமிழகத்தினுடைய இலக்காக இருக்கிறது, மக்களுடைய மனநிலை இருக்கிறது. நேற்றையும் கூட நான் ஒரு மாலுக்கு சென்றேன். ஒரு 100கணக்கான பேர் வரவேற்று பேசினார்கள். விமானத்திலே வருகிற போதும் ஒரு 10-15 பேர் படம் எடுத்தார்கள் அங்கே உட்கார்ந்திருக்க சீட்டுக்கு பக்கத்திலேயே. இதெல்லாம் வியக்கத்தக்க ஒன்று. இதுவரையிலும் நான் காணாத ஒரு காட்சியை கண்டேன். நன்றி. கருத்து கணிப்பினுடைய முடிவுகள் வந்து உங்களுக்கு எப்படி ஒரு இயக்கம் தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்தவரையிலும் தியாகத்தால் உருவாக்கப்பட்டிருக்கிற இயக்கம், மனிதநேயத்தோடு இயங்குகிற இயக்கம், தொலைநோக்கு சிந்தனையோடு மக்களுக்கு பணியாற்றக்கூடிய மனிதநேயமிக்க தலைவர் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர், நாளை தமிழகத்தை ஆளப்போகிற தலைவர், நாளை சரித்திரம் சொல்லும். காரணம், இந்த 2026 தேர்தல் வெற்றி என்பது சரித்திரத்தில் இடம்பெறக்கூடிய ஒரு வரலாறாக அது அமையும். இந்தியாவை வியக்கும். தமிழக மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியோடு வாழுகிற காலமாக அது அமையும். அதற்காகத்தான் மனிதநேயத்தோடு இந்த இயக்கத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, ஒரு தியாகத்தோடு இந்த இயக்கத்தை வழிநடத்தி செல்கிறார்கள். பல்வேறு சோதனைகளை கடந்து சாதனை படைப்பதற்காக இரவு பகல் பாராமல் எத்தனை எதிர்ப்புகளை தாண்டி தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் வீரநடை போட்டுக் கொண்டிருக்கிறார். காலம் 4ஆம் தேதி பதில் சொல்லும். சரித்திர வரலாற்றில் இந்தியாவிலே முதலிடத்தை பெறக்கூடிய ஒரே தலைவராக தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் தளபதி அவர்கள் விளங்குவார்கள். சர்வத்தையும் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் கர்வத்தை, சுயநலத்தை கற்றுக்கொள்கிற எந்த இயக்கங்களாக இருந்தாலும் அந்த சாம்ராஜ்யம் அழிவதை எவராலும் தடுக்க